ஓகே we'll start. ஓகேவா? நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? Section 10 Essentials of Valid Contract. Essentials of Valid Contract. ஓகேவா? இந்த section number 10 is very important section. Section number 10 is very important section. ஏன் அப்படினா நார்மலா நம்ம இந்த procedure of contract பார்த்தோம்ல, இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்றேன். ஓகேவா? இந்த procedure of contract an offer or proposal, acceptance, promise, consideration, agreement, legal enforceability இதெல்லாம் இருக்குல்ல, இது ஓகே, இது நல்லது. இது மூலியம் இந்த process மூலியமா பண்ணாதான் we can attain a thing called as contract, correct? ஆனா இந்த கான்ட்ராக்ட் இது மூலியமா நம்ம பண்ணோம்னா எல்லா கான்ட்ராக்டும் என்னது? அக்ரிமெண்ட். எல்லா கான்ட்ராக்டும் கட்டாயமா என்னது? அக்ரிமெண்ட். ஏன்னா இந்த லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தாண்டிட்டு போயிட்டதனால எல்லா கான்ட்ராக்டும் என்னவா இருக்கு? அக்ரிமெண்டா இருக்கு. ஆனா எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டா கிடையாது. எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டானா கிடையாது. ஏன் கிடையாது? ஏன் கிடையாதுன்னா அக்ரிமெண்ட் லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டியை தாண்டாதான் கான்ட்ராக்டா மாறும். அக்ரிமெண்ட் வந்து லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டியை தாண்டாதான் கான்ட்ராக்டா மாறும். ஆனால் at the same time கீழ இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க which is a opposite statement. அந்த ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்றாங்கன்னா எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் தான். எல்லா அக்ரிமெண்ட்டும் முன்னாடி என்ன சொல்றாங்க? எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் கிடையாதுன்றாங்க. ஆனா கீழ என்ன சொல்றாங்க? எல்லா அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்ட் தான் provided if it is made under section 10. if it is made under section 10. அப்படி என்ன section 10ல என்ன இருக்கு? section 10 தான் essentials of valid contract சொல்லுது. section 10 தான் என்ன சொல்லுது? essentials of valid contract. essentials of valid contract. essentials of valid contract அப்படினா என்ன சார்? ஃபர்ஸ்ட் செக்ஷன் 10 வந்து என்ன சொல்றாங்கன்னா essentials of valid contract சொல்றோம். essentials of valid contract அப்படினு ஒன்னு சொல்றாங்க. essentials of valid contractனா என்ன அப்படினா essentialsனா fundamentals. essentialsனா என்னது? fundamentals. ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு இந்த அடிப்படை தேவைகள் ஃபர்ஸ்ட் வேணும். அதான் என்னது? essential. அதான் என்னது? நம்ம உயிர் வாழ்றதுக்கு தண்ணி என்னது? essential. தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியுமா? அதே மாதிரி ஒரு வேலிட் கான்ட்ராக்ட உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு தேவை இருக்கு. அந்த essentialனா இங்க இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் 10. புரியுதா? அப்போ essentialsனா என்னது? தேவை, ஃபண்டமெண்டல், அடிப்படை. ஐடியா புரியுதா? அதான் essential. அதே மாதிரி வேலிட்னு சொல்றானே, இந்த கான்ட்ராக்ட்ல நம்ம மூணு வார்த்தை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஓகே, அந்த மூணு வார்த்தை என்னன்னா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி கிளாஸ்ல. ஒன்னு வேலிட், ஒன்னு வாய்ட், ஒன்னு வாய்டபிள். ஒன்னு வேலிட், வாய்ட், வாய்டபிள். 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 சூப்பர். இப்போ வேலிட்னா என்ன? Valid contracts are contracts which are enforceable. Valid contracts are contracts which are enforceable. Valid contracts are contracts which are enforceable, which means ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அது சட்டத்துப்படியும் கரெக்டா இருந்ததுன்னா அந்த கான்ட்ராக்ட் செல்லும். அப்படின்ற கான்ட்ராக்ட் தான் என்னது? வேலிட் கான்ட்ராக்ட். அப்படின்னா என்னது? வேலிட். இது ஒண்ணு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வேலிடிட்டி அப்படின்னு ஒரு கீழே நம்ம இதெல்லாம் ஒண்ணு இன்டெப்தா பார்ப்போம். இப்போதைக்கு வேலிட்னா என்ன? இந்த கான்ட்ராக்ட் செல்லும். இந்த கான்ட்ராக்ட் வந்து பழைய 500 ரூபாய் நோட் செல்லுமாப்பா? புது 500 ரூபாய் நோட்டே செல்லும். அதே மாதிரி வேலிட் கான்ட்ராக்ட்ஸ் தான் செல்லும். வேலிட் கான்ட்ராக்ட்ஸ் தான் செல்லும். வாய்ட்னா என்ன? வாய்ட்னா நல் கான்ட்ராக்ட்னு அர்த்தம். வாய்ட்னா என்னது? நல் கான்ட்ராக்ட். நல் கான்ட்ராக்ட்னா நோ லீகல் எஃபெக்ட். நோ லீகல் எஃபெக்ட். நோ லீகல் எஃபெக்ட். நோ லீகல் எஃபெக்ட். நோ லீகல் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? நீ கான்ட்ராக்டா போட்ட இல்லீகல் வேற. இல்லீகல் திருப்பி உணர் வார்த்தை. நம்ம என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்னா வாய்ட் வேற, வாய்டும் இல்லீகலும் சேம்னு நினைச்சுக்கிறோம். பட் வாய்ட் வேற, இல்லீகல் வேற. வாய்ட் வேற, இல்லீகல் வேற. வாய்ட் வேற, இல்லீகல் வேற. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வாய்ட் இஸ் நதிங் பட் நல். நீ கான்ட்ராக்ட் பேஜுக்கு போட்டிருக்கே இல்லையா, அதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது. அதுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடையாது. which means இப்ப நான் கான்ட்ராக்ட் போட்டேன் சார், அது வந்து எஃபெக்ட் இருக்குமா? உன்னர்த்த அந்த கான்ட்ராக்ட் படி நடந்துக்கலனா அவனை நான் போய் கோர்ட்ல நான் பேசலாமா அப்படின்னா கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த கான்ட்ராக்டுக்கு என்ன கிடையாது? லீகல் எஃபெக்ட் கிடையாது. அதுவே அந்த கான்ட்ராக்ட் வேலிடா இருந்திருந்தா, அந்த கான்ட்ராக்ட் என்னவா இருந்தா வேலிடா இருந்திருந்தா அப்போ அதுக்கு லீகல் எஃபெக்ட் இருக்கும். எதிரில இருக்கிற பார்ட்டி பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் நீ கோர்ட்ல போய் அந்த பார்ட்டியை சியூ பண்ணலாம். ஆனா வாய்ட் கான்ட்ராக்ட்ல எந்த பார்ட்டியுமே நம்ம கோர்ட்ல சியூ பண்ண முடியாது. சியூ பண்ண முடியாதுன்னா புரியுதா? அதாவது அவனுக்கு கோர்ட்டுக்கு இழுத்து என்னடா நீ இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணாம நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவனை கேட்க முடியாது.
void கான்ட்ராக்டா இருந்தா நம்மளால கேட்க முடியாது, valid கான்ட்ராக்டா இருந்தா நம்மளால கேட்க முடியும். ஃபர்ஸ்ட் திங் இது வரைக்கும் கிளியரா நமக்கு? ஃபர்ஸ்ட் கிளியரா? ஓகே. அடுத்தது voidableனா என்னது? இங்க என்ன கொடுத்திருக்கா? voidable. என்ன கொடுத்திருக்கா? voidable. What do you mean by voidable? voidableனா இப்போ A B அப்படினு ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்கப்பா. A B அப்படினு ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்க. A is a rice dealer. A is a rice dealer. B is a caterer. B is a caterer. Okay, don't mind my handwriting. A is a rice dealer. B is a caterer. இப்போ A க்கும் B க்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. A க்கும் B க்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. A தான ரைஸ் டீலர். B என்ன சொல்றானா, A நாளைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் வந்து பிரியாணி பண்ணணும். ஸோ எனக்கு நாளைக்கு ஒரு 50 kgs ஆஃப் ரைஸ் கொடு, எனக்கு நாளைக்கு 50 kgs ஆஃப் ரைஸை கொடு. ப்ரொவைடர் அங்கே சாப்பாடு 2 o'clock எல்லாம் அங்கே கொடுத்துடணும். விச் மீன்ஸ் 12 மணிக்கு நீ எனக்கு டெலிவர் பண்ணணும். நீ எனக்கு எத்தனை மணிக்கு டெலிவர் பண்ணணும்? அதுதான் கான்ட்ராக்ட். இப்போ பி தானே கேட்டான். பி வந்து ஏ கிட்ட ஒரு ஆஃபர் கேட்டான். அந்த ஆஃபர் என்னன்னா, நாளைக்கு எனக்கு 12 o'clock குள்ள ரைஸ எனக்கு டெலிவர் பண்ணிடணும். ஏனெல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாமே ஓகே. இந்த ஏ என்ன பண்ணிட்டான், மறுநாள் வந்து டெலிவரி எப்போ தெரியுமா பண்ணா? டெலிவரி 1 o'clock பண்ணான். எப்போ ரைஸ கழுவி, எப்போ ஊற வச்சு, எப்போ பிரியாணி பண்ணி, எப்போ தம் எடுத்து சாப்பிடுறது. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல ஆப்வியஸ்லி பிக்கு என்னது? லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ இந்த இடத்துல பி நம்பினா ஏவ, ஆனா ஏ அவன் சொன்ன வார்த்தையில நின்னானா? ஏ அவன் சொன்ன வார்த்தையில நின்னானா? அப்படி அவன் நிக்கல இல்ல. அதனாலதான் இந்த பி இருக்கான்ல, பி வந்து மோசம், பி வந்து என்ன ஆயிட்டான், ஏமாந்து போயிட்டான். ஏன்னா கொடுக்கறேன் டைம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கரெக்ட் டைம் கொடுக்காம பிஏ ஏமாத்திட்டான். கரெக்டா? அது மிஸ்டேக்கா நடந்திருக்கலாம். ஒருவேளை டிராபிக்னா அவன் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி இருக்கணும். கான்ட்ராக்ட கரெக்ட் டைமுக்கு நீ பண்றதுக்கு என்னென்னலாம் உன்னால முயற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணணும். ஆனா கான்ட்ராக்ட் போட்ட பிறகு நீ எத்தனை மணிக்கு போய் டெலிவர் பண்ணிருக்க? 1 o'clock நீ டெலிவர் பண்ணிருக்க. அப்போ பி இந்த இடத்துல யாரு? இன்ஜியோர்டு பார்ட்டி. பி பேர் இந்த இடத்துல என்னது? இன்ஜியோரி சொல்லுவோம்ல, இன்ஜுரி அடிபட்டுச்சு, அந்த மாதிரி இன்ஜியோர்டு பார்ட்டி. அந்த இன்ஜியோர்டு பார்ட்டியை ப்ராப்பரா லா லாங்குவேஜ்ல நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா, லா லாங்குவேஜ்ல எப்படி நம்ம கூப்பிடுவோம்னா அக்ரீவ்டு. அக்ரீவ்டு பார்ட்டி. என்ன பார்ட்டி? அக்ரீவ்டு பார்ட்டி. அக்ரீவ்டு பார்ட்டிக்கு அர்த்தம் என்னன்னா affected party. aggrieved party க்கு அர்த்தம் என்னன்னா affected party. aggrieved party க்கு அர்த்தம் என்னன்னா affected party. சூப்பரா புரியுதா? அப்ப இங்க பாரு, aggrieved party is nothing but affected party. aggrieved party is nothing but affected party. இந்த A B ல யாருக்கு affected party? B. ஏன் B affected party? வாக்க காப்பாத்தல. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல லாஸ் யாருக்கு இருக்கு? B கா. இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஆக்சுவலி வேலிட் தான், ஓகேவா? ஆனா கரெக்ட் டைமுக்கு கொடுக்காததுனால ஒருத்தன் இந்த அஃபெக்ட் ஆயிட்டான். இப்போ இந்த அஃபெக்டட் பார்ட்டி கிட்ட, அக்ரீவ்டு பார்ட்டி கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அக்ரீவ்டு பார்ட்டி கிட்ட என்ன எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு? 2 ஆப்ஷன்ஸ். அது அந்த 2 ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் either he can make the contract valid, either he can make the contract valid or he can make the contract void. Either he can make the contract valid or he can make the contract void. ஒரு கான்ட்ராக்ட வேலிடா மாத்திட்டா. அதாவது ஏன் இவனுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, 1 மணி ஆயிடுச்சு, அங்க ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், கீழே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ஏன் இல்லை ஏதோ மேரேஜ்னு வச்சுக்கோ, இன்னும் போட்டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. சரி, இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? டைரக்டா ஓகே கொடு, பரவாயில்ல, நான் ரைஸ் எடுத்துக்கிறேன், எப்பயாவது சமைச்சு நான் எப்படியாவது பண்ணிடுறேன், கான்ட்ராக்ட பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆயிடும்? வேலிடா மாறிடும். இந்த டைமுக்குள்ள வந்து என்ன பண்றது, நான் உன்னொருத்தங்க கிட்ட ரைஸ் வாங்கிட்டா உன்னோட ரைஸ் ஒண்ணு தேவையில்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆயிடும்? வாய்டா மாறிடும். அப்போ எப்போ ஒரு அஃபெக்டட் பார்ட்டி கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு அந்த கான்ட்ராக்ட வேலிடாவும் மாத்த முடியும், இல்ல அந்த கான்ட்ராக்ட வாய்டாவும் மாத்த முடியும். அததான் நம்ம வாய்டபிள் கான்ட்ராக்ட்னு சொல்றோம். புரியுதாப்பா? வேலிட் கான்ட்ராக்ட்னா அது செல்லும், வாய்ட் கான்ட்ராக்ட்னா செல்லாது. வாய்டபிள் கான்ட்ராக்ட்னா அக்ரீவ்டு பார்ட்டி கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கும். எதர் அந்த கான்ட்ராக்ட வேலிட் ஆகலாம் இல்ல வாய்ட் ஆகலாம். இது ஃபர்ஸ்ட் புரியுதா? புரியுதா? இப்போ எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்னா எதை பத்தி நம்ம பேசுறோம்? வேலிட் கான்ட்ராக்ட பத்தி பேசுறோம். அதாவது ஒரு கான்ட்ராக்ட உருவாக்குறது, ஒரு வேலிட் கான்ட்ராக்ட உருவாக்கணும். ஒரு கான்ட்ராக்ட் உருவாக்குறது,
அந்த வேலிட் கான்ட்ராக்டை எப்படி உருவாக்குறது, வேலிட் கான்ட்ராக்டா எப்படி உருவாக்குறது, அதுதான் நம்மளோட செக்ஷன் 10 சொல்லுது. அதான் நம்மளோட செக்ஷன் 10 சொல்லுது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரீஃப் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் செக்ஷன் 10? செக்ஷன் 10 எதுக்குன்னா இந்த process of contract ஓகே, ஆனா எவ்ரி டைம் எனக்கு அக்ரிமெண்ட் கட்டாயமா லீகல் என்ஃபோர்சபிலிட்டியை தாண்டி கான்ட்ராக்டா போகணும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி நான் உருவாக்கணும், செக்ஷன் 10 பேஸ் பண்ணி உருவாக்கணும். எதை பேஸ் பண்ணி உருவாக்கணும், செக்ஷன் 10 பேஸ் பண்ணி உருவாக்கணும். செக்ஷன் 10ல என்ன கொடுத்திருக்காங்க, மெயினா 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. மெயினா எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. Every agreements or contracts, every agreements or contracts if they are made under free consent competent to contract lawful consideration lawful object and not expressly declared as void. அஞ்சு விஷயம் தான் ஒரு கான்ட்ராக்ட் வேலிடா மாத்துறதுல இருக்குப்பா. இந்த 5 விஷயம் தான் கான்ட்ராக்ட வேலிடா மாத்துறதுல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்னது, free consent. First என்னது free consent, second என்னது competent to contract, free consent 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 competent to contract. அடுத்து என்ன இருக்கு, lawful consideration lawful object, lawful consideration lawful object, lawful consideration lawful object, lawful consideration lawful object, not expressly declared as void, 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 not expressly declared as void. All 5 put together: free consent, competent to contract, lawful consideration, lawful object, not expressly declared as void. எல்லாரும் ஓகே சேர்ந்து ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் free consent, competent to contract, lawful consideration, lawful object, not expressly declared as void. புரியுதா? இப்போ உங்களுக்கு இந்த 5 விஷயம் தான் என்னது, எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். இதான் என்னது, எசென்ஷியல்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். இப்போ ஃப்ரீ கன்சென்ட்னா என்ன, competent to contract னா என்ன, lawful consideration lawful object and not expressly declared as void என்றது லைன் பை லைன் இப்போ ஒண்ணா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோ.